அன்புள்ளவர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த சீரீஸாகவே இப்போ வந்து நம்ம தனியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இந்த டேஷ்கேம் ஃபுட்டேஜ் இது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பொறுமைங்கிறதே சுத்தமாக இல்லைங்க. ஒரு 5 செகண்டு 10 செகண்டு இந்த நொடி பொழுதில் என்ன அவங்க அவ்வளோ அவசரத்தை பார்க்குறாங்க. இதுக்கு இவ்வளோ அவசரம் ரோட்டில், அதுக்கு ஒரு வீடியோ இருக்குதுங்க. இன்றைக்கி நடந்த சம்பவம் எனக்கு நடந்தது. நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை எடுத்துருக்கிறேன். அது நம்மளுக்கு கடைசி வீடியோவாக உங்களுக்கு வரும். பட் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜு இதெல்லாம் காமிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், இதையை பார்த்து ஒரு 4 பேரோ நாளைக்கு ஒரு 10 பேரோ கொஞ்சம் மாறினாங்கன்னா அட்லீஸ்ட் ஒருத்தரும் கூட சொல்கிற மாதிரி யாரோ மாறி, சரி நிறைய பேர் மாறி இருக்காங்க. நம்ம டீம் ஆஃப் நிறையா கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய மாறி இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒழுக்கம் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லைங்க டிரைவிங்கில். ஏன்னா மக்கள் தொகை பெருக பெருக, வண்டி வாகனங்கள் பெருக பெருக மக்கள்கிட்ட பெருசாக எந்த ஒழுக்கமே இல்லைங்க. டிரைவிங்லேயே ஆகட்டுங்க, பொறுமையாகட்டும், ஏன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அதனால் கொஞ்சம் பொறுமை காத்து கொஞ்சம் பொறுமையாக விட்டுங்க. நின்று போங்க. ஒரு செகண்ட் நின்று போகிறனால ஒன்றும் அது கிடையாது. அப்புறம் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் நின்று பொறுமையாக பார்த்து நிதானமாக கொஞ்சம் கிராஸ் பண்ணுங்கள். நம்ம அந்த போன சிசிடிவி ஃபுட்டேஜ் போட்ட போதே பார்த்திங்கன்னா நிறைய டீம் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அனுப்பிச்சது வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இதில் நான் எடுத்ததில் டேஷ்கேம் ஃபுட்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். நம்ம டீம் ஆஃப் அனுப்பிச்சது நிறைய இருக்குது. நம்ம இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய நம்ம டீம் ஆஃப் நிறைய அனுப்பிச்சிட்ருக்குறாங்க. அவங்களோட ஃபுட்டேஜ் தான் நான் இன்றைக்கி காமிக்கிறேன், பாருங்கள். போன தடவை நான் வீடியோ பண்ணும்போதே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எந்த டேஷ்கேம் நல்லதாக போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த ஃப்ளீட் ட்ராக் அப்படின்னு சொல்லி அவர் நம்ம டீம் ஆஃப் தானுங்க, கோபிக்காரரு. அதனால் அவருடைய காண்டாக்ட் நம்பர் வெப்சைட் நான் கொடுக்குறேனுங்க. அதில் 2K 4K இருக்குதுங்க, முன்னாடி பின்னாடி இருக்குதுங்க. அதுவும் சிம் கார்டு வர டைப் இருக்குது. லைவாக நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம் என்ன ஏதுங்கிறத பார்த்துக்கலாம். அதுபோக பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா வீட்டுக்கே மாட்டி விட்ருவாங்க. உங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. ஒரே ஒரு ஃபோன் பண்ணால் சரி, எந்த ஊரில் இருக்குன்னா அந்த ஊருக்கு அவங்களே மாட்டி விட்டுறாங்க. மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அது. அதனால் நான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேனுங்க. நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்க, ஃப்ரீ ட்ராக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் அனுப்புனது நம்ம டீம் ஆஃப் அனுப்பிச்சிருக்கிறாங்க. எந்த ஊருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எந்த ஊருன்னு காமிக்கல. இதில் இவர் போயிட்டுருக்கிறாருங்க. ஆக்சுவலாக பாருங்கள், முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்குது, பின்னாடி முன்னாடி செலரியோ போயிட்டுருக்குது. இந்த அப்படியே லெஃப்டில் உள்ள ஒரு ஃபிகோக்காரரு எதுக்கு அவசரம், என்ன அவசரம்னு தெரியல. வண்டி போயிட்டுருக்கு முன்னாடி. ஒரு செகண்டில் என்ன ஆக போகுதுங்க, அதுக்குள்ளே உள்ளே அந்த டிவைடருக்குள்ளே இவரை அணைச்சி ஒரு அமுத்தி கட் பண்ணி உள்ளே கொண்டு போயிட்டார். அதுக்கு அடுத்தது பாருங்கள், அப்படியே அந்த பைக்கர் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறார். அட் அ டைமில் 2 பேர்த்தையும் நீங்கள் பாருங்கள். இப்போ 2 பேரும் பண்ணது மிஸ்டேக்கே இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போயிட்டுருக்கும்போது போய் ரைட்டில் ஏறி சைடு போட்டு உள்ளே அணைச்சி இவரை ஒதுக்கி விட்டாச்சு. யாரை? கார்காரரை. அதுக்கு அடுத்தது அப்படியே போயிட்டுருக்குறாங்க. போயிட்டுன்னு ஒரு 2 வீலர்காரரு ஃபுல்லாக வர, அதில் 1 வேளை ரைட்டில் ஒரு 2 வீலர்காரரு ரைட் அவர் வாட்டுக்கு போயிட்டுருக்கிறாரு. இங்கேருந்து வர 2 வீலர்காரரு இங்கே பாருங்க திரும்பிங்க கூட பார்க்கல. பின்னாடி வண்டி வருதா இல்லைன்னு ஒரு செகண்டை திரும்பி பார்க்கலாமில்லங்க. என்னங்க ஆக போகுது? நீங்கள் இந்த பக்கம் ரோட்லேருந்து இந்த பக்கம் போகிறீங்க, ஒரு செகண்ட் நின்று பாருங்களேன். வண்டி லெஃப்ட்டு கழுத்துங்களா உங்களுக்கு சொலுக்கு, ஏதாவது பிரச்சனையாக காலத்தில் என்னன்னு கேட்குறேன் நான். ஏன் இப்படி பண்ணுறீங்க? தயவு செஞ்சு ஒரு செகண்ட் நின்று பார்த்துட்டு போங்க. இது ஃபஸ்ட்டு. அடுத்தது இப்போ 2வது சிசிடிவி ஃபுட்டேஜ். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4வது மாதம் நடந்திருக்குது. இது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் கொண்டு அடித்தது, ஏறி அடித்தது. அதில் இறங்கி சண்டை கட்டுறாங்க. இதில் என்னென்னா இவங்க மேலே தான் தவறு அப்படின்னு சொல்லி சண்டை கட்டுறாங்க. யார் மேலே தவறு? கார்காரர் மேலே தான் தவறுன்னு சொல்லி சண்டை கட்டுறாங்க. அவர் லெஃப்ட் சைடு இருந்த ஆட்டோக்காரர் ஒன்றுமே பார்க்காம ரைட்டை திரும்பிட்டார். திரும்பினவர் கார்காரர் போய் அடிச்சிட்டார். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில். இதுவும் நம்ம டீமை தான் அனுப்பிச்சிருந்தார். இதை ஓட்டிகிட்டு ஆட்டோக்காரர் சண்டை போடுறார். ஏன் ஒழுக்கமாக பார்த்து வர முடியாதா அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நீங்கள் வாட்டுக்கு லெஃப்ட் லைனில் போயிட்டுருக்கிறீங்க, கையும் போடல, இண்டிகேட்டரும் போடல, எதுவும் போடாமல் ரைட்டில் திரும்புகிறீங்க. பின்னாடி வந்த வண்டி டக்குன்னு முட்டிடுச்சு. உடனே சண்டை, பார்த்து வர முடியாதான். இதுவும் நம்ம டீமை பண்ண ஃபுட்டேஜுங்க. இப்போ அடுத்ததுங்க,
இது வந்து சென்னைக்கு பக்கத்தில் நடந்ததுங்க. இதுதான் அனுப்பிச்சார் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு. ஒரு பென்ஸ்காரரு என்ன ஸ்பீடு தெரியுங்களா, இவர் வந்து ரைட் ட்ராக்கில் கரெக்டாக போயிட்டுருக்கிறாரு. லெஃப்டில் பென்ஸு ஃபுல்லாக சைடு போட்டு போய் டக்குன்னு அந்த வேனை வந்து சைடு போட போகிறாரு. ஒரு கண்ணு மிக்க நேரம் அப்படின்னாங்க, ஒரு செகண்டு. அந்த ஒரு செகண்ட் அடுத்த செகண்ட் பிரேக் அடிச்சிட்டார். அந்த லாரிக்காரரு ஏன் ரைட் ஏறினாருன்னு தெரியல. ஏன்னா லெஃப்ட்டு வந்து ஆல்ரெடி லாரி போயிட்டுருக்கு. அவரோட ட்ராக்கில் ஒழுக்கமாக போயிருந்தால் போயிருக்கலாம். ஆனால் அந்த லாரி ஏன் ரைட் ட்ராக் ஏறிச்சு பாரு. முன்னாடி போடுற வண்டியை சைடு போடுறதுக்கு திருப்பி ஏறுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ரைட் ட்ராக் போயிருக்கார். ஒருத்தர் நீங்கள் ரைட் ட்ராக் போகிறீங்க அப்படின்னா 4 வே லேனும் 6 வே லேன். இது ஆக்சுவலாக 6 வே லேன் 1 2 3 இருக்குது வரும். ஒரு செகண்டு தான் சைடு மிரர் பாருங்களேன். சைடு மிரர் பார்த்துட்டு ரைட் யாருமே வரலையா, சப்போஸ் யாராவது வர்ற மாதிரி தூரமாக தெரிஞ்சதுன்னா இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் நான் தாராளமாக லேன் மாறலாமே. நான் அந்த மாதிரி லேன் மாறலான்னு காமிக்கிறக்காக நீங்கள் மாறலாமே. நீங்கள் வாட்டுக்கு போயிட்டுருக்கிறீங்க, நீங்கள் வாட்டுக்கு இந்த லேனு, நீங்கள் வாட்டுக்கு இந்த லேனு. நேற்று எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது கோயம்புத்தூரில். இப்படி தாங்க நான் பாட்டுக்கு வந்துருக்கிற ஒரு பெரிய லாரி கரெக்டாக லேன் மாறுறாப்பிள்ளைங்க. எதுக்கு மாறினா அப்படின்னு தெரியல. நான் அந்த ஃபுட்டேஜ் எடுக்கலன்னு நினைக்கிறேன். எடுத்துருக்கேன்னு தெரியல, எடுக்கல. விசுகனு மாறிட்டாப்லைங்களே. ரைட் லைனில் போயிட்டுருக்காப்புல. ஏன் லெஃப்ட் லைனில் வந்துட்டாப்லையும் தெரியல. லெஃப்ட் லைனில் பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் இண்டிகேட்டர் போடுறார். நாங்கள் 6 அடித்தோம். 6 அடிச்சுக்கிட்டு உடனே இண்டிகேட்டர் போட்டுட்டாப்புல. ஏன் இப்படி மாறுறீங்க லேனு? ஒரு லேன் கரெக்டாக பிடிச்சி போங்க. ரைட்னா ரைட்டு. லெஃப்ட் லைனில் போகிறது லாரிக்கார் 100% பெஸ்ட்டுங்க. தயவு செஞ்சு யாருமே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லாரிக்காரர் யாராவது வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் லைன் நீங்கள் எடுத்துங்க. உங்களுக்காக தான் ஸ்லோ லைன் அது. நீங்கள் பாட்டு போயிருக்கீங்க. எப்போவுமே ரைட் லைன் தான் ஃபாஸ்ட் லைன். ஏன்னா எல்லா பக்கம் எழுதியிருப்பாங்க. நீங்களே பாருங்கள், சென்னையெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரிக்கு முன்னாடியெல்லாம் தெளிவு எழுதியிருப்பாங்க ரோட்லேயே, ஃபாஸ்ட் லைன் ஸ்லோ லைன் அப்படின்னு. லெஃப்ட்டு லாரி போகிற விட்டுருங்க. லாரிக்காரன் முடிஞ்ச வரைக்கும் ரைட் லைன் வராதிங்க தயவு செஞ்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம டிஎம்எஃப் அனுப்பினது தானுங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே பாருங்க, இந்த பஸ்கார் போயிட்டுருக்கிறாருங்க. நான் சொன்னேன்லங்க லேனு, இங்கே பாருங்க இண்டிகேட்டர் போடல, ஒன்றும் போடல, எதுவும் போடல, ஃபுல்லாக லெஃப்ட் இழுத்துட்டாப்லைங்க. ஒரே பஸ்ஸை இழுத்த உடனே இங்கே பாருங்க அடித்து ஒரு புழுதி கிளப்பி பிரேக் அடிச்சு அட்டா. என்ன கொடுமைங்க. ஒரு செகண்ட் விட்டுருதான் நினச்சி பாருங்கள். இவர் போய் அந்த கம்பி வேலையில் முட்டி தான் நிற்கிறாரு. முட்டி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அந்த பஸ்காரரு ஒரு செகண்டும் கூட பார்க்கல பின்னாடி வந்த வண்டியை. ஏன் இந்த மாதிரி வந்தார், ஏன் இந்த மாதிரி இழுத்தாருன்னு தெரியல. ஆக்சுவலாக அவருக்கு ஏதாவது வண்டி முன்னாடி போயிட்டுருக்குது, லெஃப்ட் இழுக்கணும் அப்படின்னாங்க கூட பரவாயில்லைங்க. அவருக்கு ரைட் சைடு ஒன்றுமே போலிங்களா வண்டிங்க. அவர் தெரியுதுங்களா, ரைட் சைடு ஒன்றுமே போல அவருக்கு வண்டி. ஏன் இப்படி வந்து ஒதுக்கி விட்டாருன்னு தெரியல. இன்னைக்கு பஸ்காரை வேணே பண்ணாரா, என்ன பண்ணாங்க, ஏன் இந்த மாதிரி, ஏன் இவ்வளோ ரேஷ் டிரைவிங், ஏன் இவ்வளோ ஒரு கோபமான டிரைவிங். ஏதாவது அது பின்னாடி வந்து ஆன் அடித்தா நிறைய பேருக்கு டென்ஷன் ஆகத்தான் செய்யும். அதுக்காக வந்து நீங்கள் டென்ஷன் ஓரமாக ஒதுங்கி நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் வாட்டுக்கு அவங்க வாட்டுக்கு போயிட்டு போகிறாங்க, நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு போய்க்கிங்க. அதுக்கப்புறம் இது வந்து சென்னைக்கு பக்கத்தில் நம்ம டிஎம்எஃப் அனுப்பினதுங்க. இதுவுமே இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம டிஎம்எஃப் அனுப்பினது தான். ஒரு லேடிஸ் ஒன்று போயிட்டுருக்குது ஸ்கூட்டியில் போயிட்டுங்க. நீ அனுப்பினது இதுதான், நீ அனுப்பினது. அந்த போயிட்டுருக்க லேடிஸ் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க. போயிட்டுருக்குது ஸ்கூட்டியில் 2 கையை விட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்குது ரோட்டில் இப்படி. ஓ என்ன கொடுமைங்க. நைட் எத்தனை மணிக்கு? 20:08 அப்படின்னா 8:08 29:07. அவங்க அம்மா மாமியார் 3 பேர். என்ன நான் இப்ப இந்த வீடியோ காருக்குள்ளே இருந்தவங்களா? இல்லை, அந்த 2 வீலரில் போனது. அதுவா? இல்லை, இது வந்து லேடி 2 வீலர் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு லேடிஸ் வந்து டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருக்கிற சொல்லிட்டு இருக்கிறேன். 2 கையை விட்டு போட்டு ஸ்டெப்பு போடுது இப்படி இப்படின்னு ஸ்டெப்பு போட்டு. அது என்னாச்சுன்னா டான்ஸ் ஆடிட்டு போகும்போது விஸ்கன் முட்டுற மாதிரி போயிடுச்சு செவுத்தில். அப்படியே பிரேக் அடிச்சு நின்றுச்சு. அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிருச்சு, கீழே விழுகலை. இது என்ன ரோடு வந்து 2 வீலர் ஓட்டுறக்கா, நீ டான்ஸ் ஆடுறக்கா? இந்த மாதிரி கை விட்டுட்டு ஏதாவது அசம்பாதம் நடந்திருந்தால் நினச்சி பாருங்கள். அந்த அம்மா போய் செவுத்தில் அடித்து கீழே விழுக, பின்னாடி வர்ற கார் போய் அடிக்க. இதெல்லாம் எதுக்கு? ரோட்டில் நான் டான்ஸ் ஆடுறக்கா? ஒழுக்கமாக ஓட்டலாமில்ல, கொஞ்சம் நேரம் பொறுமையாக பார்த்து என்ன ஏதுன்னு நிதானமாக. ஏன் அப்படி பண்ணுறீங்க? தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணாதீங்க. அடுத்தது ஆமாம், இது நம்ம டிஎம்எஃப் அனுப்புனது தான். அந்த இது எதுக்காக மெயினாக அனுப்புனாருன்னா, ஒரு ஃபார்ச்சூனர் வந்து ஹெட்லைட் எல்இடிங்க, ஃபாக்லைட் எல்இடி 2 போட்டு வந்துட்டுருக்குறாங்க. கிட்டத்தட்ட மணி பார்த்திங்கன்னா 7 போகுதுங்க. இந்த 7 மணியில் வந்துட்டுருக்கிறாரு. இவரோட வண்டியில் ஃபிலிமெல்லாம் எதுவுமே இல்லை, பியூர் ஒயிட் கண்ணாடி.
அடிக்கிறாராம பின்னாடி டிம் ரைட்டு. இவருனால அந்த சைடு மிரரும் அந்த மேல் மிரர் பார்க்கவே முடியல, மொயின் ஆகுதாம்மா கண்ணு. தயவு செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மாட்டுறீங்க அப்படின்னா, மாட்டியிருக்காங்க நிறைய பேர் மாட்டியிருக்காங்க, ஓகே விட்டுருங்க. ஃபாக்லாம் மாட்டியிருக்கிறீங்க, ரைட் பரவாயில்ல. ஹெட்லைட் எல்இடி பண்ணிட்டீங்க, இதெல்லாம் ஓகே. அது எந்த நேரத்தில் போடணும், எந்த ரோட்டில் போடணும்னு கொஞ்சம் அறிவு வேணுமில்ல எல்லாத்துக்கும். இந்த ஆப்போசிட்ல வர்றாங்கல்ல, லோ பீம் போட்டு ஓட்டலாம். அதுதான் எல்லாரும் ஐபீம். இந்த சிங்கிள் ரோட்டில் எதுக்கே இத்தனை எல்இடி போட்டுட்டு இத்தனை ஃபாக்லாம் போட்டு இப்படி பண்ணுறீங்க? நிறையா டிஎம்எஃப் கேட்குறாங்க, இந்த எல்இடி பற்றி பேசுங்கன்னு. முதல்ல அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வெறும் ஆலஜன் பல்ப் தானுங்க. அதிகபட்சம் வண்டியில் வர்றது 60-55 வரும். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அந்த ஒயரிங் கட் அவுட் ரோடு 90க்கு 100 போடுவாங்க. 90க்கு 100 போட்டாலே ஓரளவுக்கு நல்ல பவராக இருக்கும். அதே வந்து நம்மளுக்கு கண்ணு கூசும். பட் இருந்தாலும் வந்து ஆலோஜன் வந்து பெருசாக கண்ணுக்கு இது பண்ணல. பட் இந்த எல்இடி போட்டுட்டுங்க சாமி இன்றைக்கி பண்ணுற அட்டகாசம், ஐயோ தயவு செஞ்சு சொல்கிறேங்க. இந்த மாதிரி எல்இடிலாம் மட்டும்னா 4 ட்ராக்கில் வச்சுக்கங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் இப்படி நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, சைட்லலாம் மரம் வச்சுருப்பாங்க, நடுவில் டிவைடர் இருக்குது, அதனால் பிரச்சனை. நீங்கள் வந்து 4 ட்ராக் போட்டிருக்கிறீங்க, நீங்கள் அதில் எல்இடி போட்டுங்க, அதில் பார்க்கலாம் போட்டுங்க, தப்பு இல்லை. இந்த லோக்கல் ரோட்ஸில் சிட்டிக்குள்ளே அதுக்கு எதுக்கு இத்தனை லைட்டை போட்டு டிம் ரைட்டு பண்ணி டிம் ரைட்டு அடித்து, தயவு செஞ்சு சொல்கிறேனுங்க, எல்இடி மாட்டினவங்க ஹைவேஸில் யூஸ் பண்ணிங்க, லோக்கல்குள்ளே யூஸ் பண்ணி, சிட்டிக்குள்ளே இது மாதிரி திருப்பூர் எங்கள் ஊருக்குள்ளே சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க, கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே ஓட்டினா லோ பீமில் ஓட்டுங்க. லோக்கலில் எதுக்கு உங்களுக்கு ஹை பீமு? அப்படியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபாக்லாம் போட்டுங்க. பவர் பத்தலை அப்படின்னா சுத்தமாக தெரியல லோக்கல் ஓட்டுறக்கு அப்படின்னா ஃபாக்லாம் போட்டுங்க. ஹை பீம் மட்டும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். அடுத்த ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஃபுட்டேஜுங்க. இது வந்து ஆக்சுவலாக நம்ம ஆஃபீஸிலிருந்து அப்போ தான் வண்டி எடுக்கிறனுங்க. எடுத்து அதிகபட்சம் மீறி ஒரு 500 அடி போயிருப்பேன். இங்கே பாருங்க, இந்த பையன் மட்டும் ஒருத்தன் என்ன ஸ்பீடில் வந்து கட்டடிச்சு போவான்னு மட்டும் பாருங்கள். இது என்னன்னு கேட்குறேன் நான். இதே ரோட்டில் தான் நான் அடித்து 400 ரூபாய்க்கு இங்கே வரும். எப்படி பூந்து போனால் பார்த்தீங்கன்னா உள்ள இந்த ஆட்டோக்காரன் தப்பிச்சு அந்த பைக்காரன் தப்பிச்சிட்டாப்பில். இல்லை என்னன்னு கேட்குறேன். இந்த டியோ வச்சுருக்கிறாங்க இந்த பைக்கு பசங்க, அப்புறம் இந்த R15 வச்சுருக்கிற பசங்க, அப்புறம் இந்த KTM ஆளும்பாலும் இந்த மாதிரி வச்சுருக்க பசங்க, எதுக்கு இத்தனை வேகம்? சிட்டிக்குள்ளே நீங்களும் போய் மக்களையும் சேர்ந்து உழுக்காட்டி இன்னொருத்தர் மேலே போய் அடிச்சு. நான் ஃபஸ்ட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆரம்பித்தது நான் அந்த வீடியோவில் தான் ஆரம்பித்தேன். ஒரு பையன் அந்த R15 இப்படி போகிறது, வளைஞ்சி இப்படி போகிறது, கூட போகிறவனையும் சேர்ந்து தள்ளி விட்டு இங்கே வந்து காருக்குள்ளே உளுந்து, ஏன் தம்பிகளாக இப்படி பண்ணுறீங்க? எல்லாம் இந்த சின்ன பசங்க, எல்லாம் இந்த செல்வண்டுங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ஒழுக்கமாக ஓட்டிக்கலாம். லைசன்ஸ் வாங்கிட்டாங்க கூட தெரியல, அதை விட அத்தனை சின்ன பசங்க ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி. ஆனால் ஓட்டுங்கடா தம்பி, தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு குடும்பம் இருக்குதுல்ல, அம்மா அப்பா இருக்கிறாங்கள, நினச்சி பாரு. நான் போன வீடியோலேயே நான் பேசியிருந்தேன், யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்கன்னு, அடித்து ஆள் ஸ்பாட் அவுட் ஆனால் அதோடு முடிஞ்சிடும். ஆனால் கை போய் கால் போய் வாழ்க்கை ஊரா நடக்க முடியாமல் எத்தனை பார்க்குறீங்க, எத்தனை விபத்தை பார்க்குறீங்க, எத்தனை பாலிமர் நியூஸு, புதிய தலைமுறை சன் நியூஸ், எத்தனை ஆக்சிடெண்ட்டு போடுறாங்க. இத்தனையும் போட்டு காமிக்கிறது எதுக்கு? கொஞ்சமாக நீங்கள் மனசு கொஞ்சம் மாறுவீங்கன்னு சொல்லித்தானே. ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன் இவ்வளோ ஸ்பீடு போகிறீங்க? எதுக்கு இவ்வளோ ஸ்பீடு? அது வந்து வெறும் ஸ்கூட்டர் டைப் தானே அது. அதை போட்டு இத்தனை கட்டடிச்சு போனால் சின்ன டயர், அது 1 செகண்ட் மிஸ் ஆச்சுன்னா முடிஞ்சது. ஒன்று அந்த பைக்கார் இல்லையா அந்த ஆட்டோவில் அடிச்சிருந்தா அடுத்து என்ற வண்டியில் தான் விழுவும். எதில் அடித்தாலும் என்ற வண்டியில் தான் விழுவாங்க. நான் ஷிஃப்ட்டில் போயிட்டுருக்கிறேன், அவர் மேலே அடித்தாலும் நான் வந்து ஷிஃப்ட்டில் தான் அடிப்பேன். பக்கத்தில் ஆட்டோவில் அடித்தாலும் இந்த பக்கம் விழுதுன்னா நான் வந்து ஷிஃப்ட்டில் தான் அடிச்சிருப்பேன் பின்னாடி. ஏன் அப்படின்னு கேட்குறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன் தம்பிங்களா, இந்த மாதிரி லோக்கலில் ஓட்டாதீங்க. ஏதாவது கிரவுண்டு வச்சுக்கங்க, ஓட்டுங்க, நீ சாகசம் பண்ணுங்க, இன்னமும் வண்டிங்க, கிரவுண்டுக்குள்ளே போய் பண்ணிக்க. மெயின் ரோட்டில் தயவு செஞ்சு சாகசம் பண்ணாதீங்க. இதோட பார்த்துக்க, உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாருமே இருக்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 1-8 இது வந்து நம்ம ஃபுட்டேஜ் தானுங்க. இது வந்து நம்ம ஃபுட்டேஜ் தான். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தாரா ரோடு. இந்த லாரிக்காரர் வந்து ரைட் ஏறினார் பார்த்தீங்களா? இப்போது ரைட் சைடு பார்த்தாரா என்ன ஏதுன்னு பார்த்தீங்களா? ஒன்றுமே பார்க்கல, அவர் வாட்டுக்கு ரைட் ஏறினார். ஏன் ஏறினார்? அவர் வேலை முடிஞ்சது. தாரா ரோடு இல்லைங்க, சாரி இது வந்து இதுங்க
கூலி பாளையம் தாண்டி போய் செங்கப்பள்ளி 4 ரோடு ரைட்டில் போனால் ஊத்துக்குழி, நேராக போனால் செங்கப்பள்ளி, அந்த இடம். இது வந்து கரெக்டாக ஒருத்தர் வந்து 2 வீலர் நிற்கிறாருங்க. நானும் நிற்கிறேன். ஒருத்தருக்கு என்ன அர்ஜென்ட்டுன்னு தெரியல. இந்த 2 வீலர்காரருக்கு ஏன் இவ்வளோ பொறுமை இல்லை, ஏன் இவ்வளோ அவசரம்னு தெரியல. அந்த 2 வீலர்காரரை மட்டும் பாருங்கள், என்ன பண்ணுறாரு மட்டும் பாருங்க. வந்து அந்த ஸ்கூட்டிக்காரர் உழப்பி கிளப்பி அந்த சேண்ட்ரோவில் முட்டுற மாதிரி போய் நம்ம வண்டியில் முட்டுற மாதிரி வந்து போயிட்டார். ஏன் இவ்வளோ அவசரம்னு கேட்குறேனுங்க. 1 நிமிஷம் நின்று போக வேண்டியது தானுங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே இந்த லாரிக்காரர் வந்து லெஃப்ட் சைடு நின்றுட்டுருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் வந்து அசாடு போட்டிருக்கார். அசாடு போட்டு அப்படியே மூவ் பண்ணி ரைட் ஏறுறார். ரைட் ஏறும்போது ரைட் இண்டிகேட்டர் போடுங்க எப்போவுமே, அசாடு போடாதீங்க. அதுக்கு அடுத்தது இது வந்து நம்மளது எஃப்சிசி இல்லை, இது வந்து அனுப்பியிருந்தாங்க, நம்ம டிஎம்எஃப் அனுப்புனது. இது ஒரு ஹைவேஸில் வந்து ஒரு அந்த வெறும் சேஸ் மட்டும் இருக்கிற வண்டி வந்து ஒரு வண்டியில் ஸ்கோடா ரேபிட்டில் முட்டி நிற்கிது அவங்க வண்டி. இது வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது இந்த சேஸ் எடுத்துகிட்டு போகிறவங்களாம் எவ்வளோ லெஃப்ட்டில் பாதுகாப்பாக ஓரமாக போகணும்னு தெரியுங்களா. இந்த சேஸ் போயிட்டுருக்கும்போதே பக்கத்தில் ஒரு சேஸ் போகுது பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு பாடி வெயிட் இருந்தால் கூட வண்டி தெரியாது. இந்த சேஸ் வந்து குதிச்சுட்டே போகும் வண்டி, இப்படி குடுத குதிரையில் ஓர மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி போகும்போது நிறைய பேர்த்தினால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்றைக்கி புதுசாக நீங்கள் வந்து ஒரு லாரி ஓட்டுறீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இது தெரியாது. அந்த சேஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது. நீங்கள் லாரி தனியாக ஓட்டிக்கலாம், பஸ் தனியாக ஓட்டலாம், ஃபுல்லாக பாடி வெயிட் இருக்கும். வெறும் சேஸாக இருக்கும்போது வந்து இன்றைக்கி அவ்வளோ சிரமமாக இருக்கும். இது வந்து நம்ம டிஎம்எஃப் அனுப்பினது தான். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி லாரி ஓட்டுறவங்களும் தயவு செஞ்சு பார்த்து ஓட்டுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது நம்மளது தானுங்க, இது நம்ம காரில் எடுத்தது தான். இது எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக லொக்கேஷன் தெரியல. இதுங்க சூலூர். நான் கோயம்புத்தூர் போயிட்டுருக்கிறேனுங்க. மணி வந்து 15-16 4 மணி 4:30 மணி நான் கோயம்புத்தூர் போயிட்டுருக்கிறேனுங்க. கரெக்டாக இந்த சூலூர் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட எக்கச்சக்கமான தவறு நடக்குது. அந்த ஏர்ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அவ்வளோ மிலிட்ரி ஆஃபீஸர், அவ்வளோ ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கும் கூட தெரியாதா? அத்தனை பேர் முன்னாடி பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க, அத்தனை ஏர்ஃபோர்ஸில் அவங்களே தவறு பண்ணாங்க. அதை நான் காமிக்கக்கூடாதுன்னு நான் விட்டுட்டேன், சொல்லக்கூடாதுன்னு நான் விட்டுட்டேன். ஆக்சுவலாக நம்ம டேஷ்கேம் ஃபுட்டேஜில் அது வந்து இருந்தது. அவங்களே இன்றைக்கி அத்தனை தவறு பண்ணுறாங்க. ரோடை கிராஸ் பண்ணுறதாகட்டும், அவ்வளோ ஒரு இன்றைக்கி ஒரு ஆபத்தான பிளேஸாக வந்து அந்த இடம் மாறிடுச்சுங்க. எது சூலூர் ஏர்ஃபோர்ஸ். நீங்கள் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எத்தனை டீமை மட்டும் கமெண்ட் பண்ணுவாங்க சூலூர் ஏரியாவில் இருக்கிறவங்க, அந்த பக்கம் ஏரியாவில் இருக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸை பாருங்கள், எத்தனை பேர் இன்றைக்கி கமெண்ட் பண்ணுறாங்க சூலூரை சுற்றி எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு. சூலூர் ஏர்ஃபோர்ஸு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் அந்த பக்கம் அத்தனை விபத்து இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. கரெக்டாக நான் காரில் போயிட்டுருக்கிறேனுங்க, கோயம்புத்தூர் போயிட்டுருக்கிறேன். எனக்கு பக்கத்தில் லாரி வந்துட்டுருக்குது, நல்ல பெரிய லாரி. நாங்கள் 2 லாரிக்கார லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டு லாரிக்கார கூடயே வந்துட்டு நாங்கள் 2 பேருமே வந்துட்டுருக்குறோம். அவர் ஒரு 40 வந்திருப்பார் லாரிக்காரர், நான் ஒரு 50 வந்திருப்பேன். நான் லெஃப்டில் சைடு போட்டு போகிறேன். உள்ளுக்குள்ளே சந்துக்குள்ள வந்து ஒரு ஆட்டோக்காரர் நேராக வந்தாச்சு. வந்துட்டு நில்லு நம்மளே ஃபஸ்ட்டு நம்மளே நில்லுங்கிறாப்புலைங்க கை. 2வது லாரிக்காரர் வந்து ஆரன் அடிக்கிறாப்புல, ஏன் நிற்க மாட்டேங்க 1 நிமிஷம் அப்படின்ட்டு போகிறாப்புல. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இது வந்து ஹைவேஸு. இந்த ஹைவேஸில் ஒரு லாரி 4 கார் போயிட்டுருக்கிறேன், எங்களுக்கு பின்னாடி இத்தனை கார் வந்துட்டுருக்குது, இவ்வளோ பேர் போயிட்டுருக்குறோம். ஒரு சந்துக்குள்ள இருந்து ரோட்டை ஹைவேஸை கிராஸ் பண்ணுற இந்த ஆட்டோக்காரனுக்கு எந்தளவுக்கு அறிவுன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இவ்வளோதான் அறிவு, ஒரு துளி பொறுமை கிடையாது. என்னன்னு கேட்குறேன் நான் நிறுத்தி சண்டை கட்டலான்னு தான் நான் நிறுத்தினேன். அப்போவே பையனும் வேண்டவே வேண்டாம், சண்டையே கட்டாதீங்க தயவு செஞ்சு, ஏன் சண்டை கட்டுறீங்க விடுங்க அப்படின்ட்டாங்க. அறிவுதாளாளர் நம்ம என்ன பேச முடியும் அப்படின்னு. சந்துக்குள்ளது நேரம் உள்ளே வந்துடணும். ஹைவேஸில் வர்றவங்க அத்தனை பேர் நிறுத்தணும். கையப்படி உள்ளே வந்தோன்னா கை காமிக்காது. என்னங்க பழக்கம் இது? எனக்கு அதை புரிய மாட்டேங்குது. இந்த ரோடை கிராஸ் பண்ணுறவங்களாகட்டும், ஹைவேஸை கிராஸ் பண்ணுறவங்களாகட்டும், என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? வண்டி 8 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரும். இன்னமும் அசால்ட்டாக நடக்கிறவங்களும் ரோட்டில் நடக்கிறவங்க கோயம்புத்தூர் நிறைய நான் பார்த்துட்டுங்க. யாருமே டிராஃபிக் இருக்காது, பெருசாக டிராஃபிக் இல்லாத இடத்துல ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு இருக்குது அப்படின்னா அவங்க வாட்டு கிராஸ் பண்ணி வருவாங்க. இப்படி இந்த கையில் பவர் இருக்குது, கடவுள் வந்து பவர் கொடுத்துருக்குறாரு இப்படிங்கிறது. இது என்னது எனக்கு புரியவே இல்லை. இந்த ஆட்டோக்காரர் அதான் பண்ணார். பண்ணி லாரிக்கார்ட்ட சண்டை வேறு கட்டுறாரு.
ஏன் நின்று வர முடியாதா அப்படின்னு. என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியலிங்க. தயவு செஞ்சு இந்த ஆட்டோக்காரங்க, இந்த டாட்டா ஏஸ் ஓட்டுறீங்க, இந்த மாதிரி ஆட்டோக்காரங்களாம் தயவு செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு நீங்களாவது கொஞ்சம் மனம் திருந்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. ஹைவேஸுக்கு நீங்கள் வர்றீங்க சந்துக்குள்ளே வர்றீங்க. அது வந்து ஒரு கட் ரோடு. அந்த கட் ரோட்லேருந்து வந்து நீங்கள் ஹைவேஸ் ஏறுறீங்க. ஹைவேஸ் ஏறி அந்த பக்கம் ஹைவேஸில் போகிறக்காக நீங்கள் போகிறீங்க. புண்ணியமாக போட்டு சாமி தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் பவித்தர், நான் இப்போ டாட்டா ஹேரியர் ஈவி எடுத்து கொடுத்தேன் புதுசு. அதில் சிசிடிவி ஃபுட்டேஜ், டேஷ்கேம் ஃபுட்டேஜ் ரெக்கார்டு பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாரு. அதான் ஒரு வேன் ஒன்று முன்னாடி போயிட்டுருக்குது, ஹேரியர் ஈவி போயிட்டுருக்குது. கரெக்டாக ஒரு ஆட்டோ சைடு விட்டு பைக்கர் ஒருத்தர் வர்றாரு. வந்து லெஃப்ட் சைடு ஓட்டார். லெஃப்ட் சைடு ஓட்டினா வேன்கார் அப்படியே முட்டிருச்சு. அவர் மேலே லைட்டாக முட்டி அப்படியே வந்து லெஃப்ட் ஒதுக்கிட்டாப்புல. லெஃப்ட் ஒதுக்கி வேன்காரர் நிற்கிறார். வேன்காரர் நிற்கிறதுக்காக லெஃப்ட் ஒதுக்குறாரு. கரெக்டாக லெஃப்ட் ஒதுக்கும்போது கரெக்டாக ஒரு பைக் வந்துடுது. இதில் என்ன அப்படின்னா வேன்காரோடைய அந்த இண்டிகேட்டர் சுத்தமாக தெரியல, எரியிறது எரியுதான்னு கூட எனக்கு தெரியல, போட்டிருக்காரான்னு கூட தெரியல. நான் ஜூம் பண்ணி பார்த்தா பிக்சர் உடையுது. அப்படியே பைக்காரோடு சேர்ந்து ஒட்டி ஒதுக்கிட்டாங்க. இந்த பைக்கார் போகிறவங்க முடிஞ்ச வரைக்கும் நல்ல வேலை, அவருக்கு நல்ல நேரம் தப்பிச்சிட்டார். கெட்ட நேரமாக இருந்தால் நினச்சி பாருங்கள், அவருக்கு பைக்காரருக்கு முன்னாடி ஏதாவது போயிருந்தாலோ யாராவது நின்னாலோ கண்டிப்பாக அவங்க மேலே அடி தான். இது லாரிக்கார் வேன்காரர் மேலேயும் தவறு இருக்குது, பைக்கார் மேலேயும் தவறு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் க்ளீனர் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா லெஃப்ட்டு பாருங்கள். லெஃப்ட்டு வண்டி நிறுத்தும்போது இல்லையா சைடு மிரர் பாருங்கள். நீங்கள் நம்ம வேன் ஓட்டுறவங்க யாருமே இன்றைக்கி சைடு மிரர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த புது பழக்கத்தை வந்து நீங்கள் கொண்டு வாங்க தயவு செஞ்சு. சைடு மிரர் பார்த்துட்டு இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் அப்படியே லெஃப்ட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும். அதுக்கு அடுத்தது இது வந்து நம்மளுக்கு அனுப்புனாங்க. இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் இப்போ வந்து உள்ளுந்தாங்க பார்த்தீங்களா, இதுதான். அவங்க வந்து சந்துக்குள்ளேருந்து வர்றாங்க. ஒரு ஃபேமிலி எத்தனை பேர் வர்றாங்க? 1 2 3 கையில் 4 பேரா? 4 பேர் மாதிரி தெரியுது. இதில் வர்றாங்க ஆக்டிவாவில். இவங்களும் வந்து ஒரு நேர் ரோட்டில் போயிட்டுருக்குறாங்க. கட் ரோட்லேருந்து வர்றாங்க அவங்க. கரெக்டாக இவர் பார்த்தோன்னா ஆறு அமுச்சிட்டார். கீன்னு ஆறு அமுத்தி பிடிச்சி பிரேக் அடிச்சிட்டார். பிரேக் அடித்து வந்து நின்றுட்டார். நின்று அந்த அம்மாவை ஏம்மா இப்படி வர்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு அத்தனை கோபம் அந்த அம்மாவுக்கு. நீ மூடிட்டு வர மாட்டியா, ஒழுக்கமாக வர மாட்டியா, நீ காரில் வர மாட்டியா. அந்த அம்மா பேசுது பேட் வேர்ட்ஸ் மாதிரி போட மாட்டேன். ஆக்சுவலாக அந்த அம்மா அத்தனை வார்த்தை பேசுது. அவர் அத்தனை வார்த்தை பேசுது. நீ பார்த்து வர மாட்டேயான்னு. அதை புரியல. ஏம்மா கட் ரோட்லேருந்து வர்றது நீங்கள் தான்மா, கட் ரோட்லேருந்து வர்றீங்க நீங்கள் தான். மெயின் ரோட்டில் வந்து முட்டுறவங்க நிற்கணுமா, முதல் திரும்பக்கூடாது, நிற்கணும். எந்த கட் ரோட்லேருந்து நீங்கள் வந்தீங்கனாலும் மெயின் ரோடு டச் பண்ண போகிறீங்கன்னா நிற்கணும். 1 செகண்ட் 2 செகண்ட் நிற்கணும். நின்று தான் இப்படின்னு பார்த்துட்டு ரைட்டு வாங்க. நீங்கள் வந்த வேகத்தில் கட் ரோட்லேருந்து வரணும், அப்படியே நீங்கள் வாட்டுக்கு திரும்பணும். வர்றவங்க கூட ஸ்லோ பண்ணிக்கணும் நேர் ரோட்டில். இதில் என்ன நியாயம் எனக்கே தெரியலைங்க. அடுத்தது இது வந்து இது வந்து நம்ம வண்டியில் எடுத்தது தானே. அது வந்து நம்ம டிஎம்எஃப் அனுப்பிச்சிருந்த வீடியோ, இன்றைக்கி போன வீடியோ பார்த்தது. இது வந்து இப்போ நம்ம இதுலேருந்து எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த கோயம்புத்தூரில் இப்போ எக்கச்சக்கமான பஞ்சாயத்து வந்து எக்கச்சக்கமான இதில் ஏகப்பட்ட பஞ்சாயத்தாக இருக்குது. இதில் இந்த கோயம்புத்தூரில் மட்டுங்க இந்த டிரைவிங்கோட இதே வந்து இன்றைக்கி வார்த்தைகளால் நம்ம சொல்லவே முடியாது. அத்தனை இது வருங்க. இது டூ வீலர் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார். எனக்கு ரோடு நான் போயிட்டே இருப்பேன், எங்கள் அப்பா நோட்டு ரோடு அப்படின்னு சொல்லிட்டு வருவாப்பில். வேறு ஒரு டூ வீலர் வந்து இன்னும் காணுமே. இது இந்த ஸ்கூட்டர், இந்த ஸ்கூட்டி வரும் நிற்கிதுங்களா வந்து அப்படி வந்து அங்கே போய் நின்னாப்புல. அப்புறம் லெஃப்ட்டு, அப்புறம் ரைட்டு, இப்போ லெஃப்ட்டு. அங்கே பாருங்க, நீங்களே நோட் பண்ணிங்க. அங்கே பாருங்க, சந்து பொந்து எந்த பக்கம் கிடைக்கிறதோ சரி, எங்கள் வீட்டு எங்கள் அப்பா போட்ட ரோடு நான் இப்படி தான் ஓட்டுவேன், இதுதான் சட்டம், எனக்கு சட்டம்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு போகிறேன். அப்படி என்னன்னு எனக்கு புரியலது. என்னங்க லெஃப்ட்டுனா லெஃப்ட் எடுத்துக்கலாம் டூ வீலர்,
எத்தனை வீடியோ நான் சொல்கிறேன், எத்தனை பேத்துக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், சொந்தக்காரங்களுக்கு சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட்டு நீங்கள் ஓரமாக போயிட்டு இருந்தீங்கன்னா எந்த தொந்தரவும் கிடையாது. அவர் வாட்டுக்கு வர்றாருங்க, வந்தோடனே ரைட்டு கேப் கிடச்சிது, ரைட் உள்ள விட்டார். லெஃப்ட்டு கேப் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, லெஃப்ட்டு வந்தார். வேண்டாம் ரைட்லேயே போகலான்னு வந்தார், மறுபடியும் லெஃப்ட்லேயே போகிறாரு. இவ்வளோ பஞ்சாயத்து இது. அதுக்கப்புறம் நேற்று நடந்த சம்பவம் இது. அந்த விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாளுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டிராஃபிக், 2 மணி டிராஃபிக்கில் நானும் மாட்டியிருக்கிறேன்னு அந்த இடத்துல. எங்கே இருந்துறீங்களா டிராஃபிக்? நான் மேட்டுப்பாளையம் ரோட்டிலேருந்து வந்தேனுங்க. வந்து அவனாசி ரோடு டச் பண்ணோம். நவந்தியாவிலிருந்து டிராஃபிக் இஞ்சிஞ்சா நகர்ந்து வந்துட்டுருக்குது. அப்படியே வந்து கோவை மெடிக்கல் வரைக்கும் டிராஃபிக்கு, கோவை மெடிக்கல் தாண்டி சின்னியம்பாளையம் வரைக்கும் டிராஃபிக்கு. அவ்வளோ டிராஃபிக்கு, கல்யாணம், அத்தனை இதுங்க. எனக்கு வேறு பயங்கரமான கால் வலி, காய்ச்சல் வேறு. நானுடைய படுத்துட்ருக்கிறேன். அதைத்தான் எடுத்துருக்கிறேன். ஆம்புலன்ஸு கரெக்டாக ஆம்புலன்ஸ் வந்து வழி விடுவானுங்க. நாங்கள் என்ன பண்ணோம், முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட்டில் நாங்கள் பார்த்துட்டோம். ஆம்புலன்ஸை கண்ணாடியில் மிரரில் பார்க்கும்போது லெஃப்ட்டில் தெரிஞ்சது. எங்கள் கூட்டம் என்ன பண்ணாங்க, ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரைட் ஏறிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க. எக்காரணத்தை கொண்டும் அவங்க எந்த பக்கம் வர்றாங்கன்னு பார்த்துக்க. உங்களுக்கு லெஃப்ட் மிரர், ரைட்டு மிரர் பாருங்கள், லெஃப்ட் மிரர் பாருங்கள். லெஃப்ட்டில் வர்றாங்கன்னா நீங்கள் ரைட் ஏறிங்க, ரைட்டு மிரர் தெரிஞ்சால் லெஃப்ட் ஏறிங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒதுங்கி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பாவங்க. அதை ஒரு உயிருக்கு போராடுறவங்க தான் இன்றைக்கி ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் தயவு செஞ்சு ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்க. 1. 2வது சொல்கிறேன்னுங்க, வார்த்தைன்னா நான் அப்படியே பேசிக்கலான்ட்டு இருக்கிறேன் கோவத்தில். அத்தனை கோவம் எனக்கு. இத்தனை டிராஃபிக் இல்லைங்க. இந்த ஆம்புலன்ஸ் போகுதுங்க. இந்த ஆள் இந்த ஸ்கூட்டரில் ஒரு ஆளை மட்டும் நீங்கள் பாருங்கள், ஸ்கூட்டரில் ஒரு ஆளை மட்டும் பாருங்கள். அந்த ஆம்புலன்ஸை ஒட்டி 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 விஸ்குன்னு அது போக ஒரு ஃபேமிலி பின்னாடி, அது போக ஒரு ஃபேமிலி பின்னாடி, அது போக சிங்கிள் ஆள் எத்தனை பேர்னு மட்டும் பார்த்துக்கு. இந்த ஆம்புலன்ஸ் ஒட்டி பின்னாடி 4 பைக் 5 பைக்கு. என்ன கொடுமைங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆம்புலன்ஸு உயிருக்கு போராடுறவங்க போகிறாங்க, டிராஃபிக் இத்தனை டிராஃபிக் நிற்கிது, 2 மணி நேரமாக டிராஃபிக். இந்த ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னா ஒட்டி ஒட்டி ஆம்புலன்ஸ் கட்டி இப்படி பிரேக் அடிச்சு ஆம்புலன்ஸ் கூட போயிடலாம். யாருக்கு பிரேக் பேடு போகட்டுமா? ஒரு அறிவு வேண்டாமா? என்ன பேசுகிற நீங்கள்? இந்த ஆம்புலன்ஸ் கூட முதல் போகலாமா? நான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த ஆம்புலன்ஸ் கூட போகலாங்களா? முதல்ல இப்படி போகலாமா கேட்குறேன். எப்படி தான் ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருவாங்க? இவங்கெல்லாம் டிராஃபிக்கில் நிற்கிறாங்க. டிராஃபிக்கில் நிற்கும்போது வந்து எப்படி தான் ஆம்புலன்ஸ் விட்டுருவாங்க? அந்த ஆம்புலன்ஸ் ஒட்டியே நம்ம போனோம்னா நம்மளும் டிராஃபிக்லாம் பூந்து போய்க்கலான்னு பாருங்கள். அதில் ஃபேமிலி 2 பேர், பிள்ளைங்க, பசங்க. என்ன கொடுமை, என்ன அக்கறம் இது! நிற்க முடியாதா ஒரு நிமிஷம்? இத்தனை பேர் நிற்கிறாங்கல்ல, உயிருக்கு போராடுறாங்காட்டி தான் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. இதே மாதிரி நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் ஆம்புலன்ஸில் போவீங்க, பார்த்துக்கு. நான் எதுவும் பேசலிங்க. அதுக்கு அடுத்தது கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கல்யாணத்துக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருந்தேங்க நானே என் பையனுமே. கரெக்டாக சந்துக்குள்ளேருந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்தார். அவர் சந்துக்குள்ளேருந்து வர்றதை பார்த்த உடனே நான் என்ன பண்ணேன், ரைட் சைடு சுத்தமாக திரும்பி பார்க்கல. எல்லாருமே தவறு பண்ணுறது, இந்த தவறு அத்தனை பேரும் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்த வீடியோலேயே ஆட்டோக்காரர் பண்ணது ஒன்று தவறு. சூழல்கிட்ட நான் உங்களுக்கு சொல்லி இந்த கட் ரோட்லேருந்து வந்தது. அதுக்கப்புறம் லேடிஸ் வந்ததை சொன்னேன். அதே மாதிரி மெயின் ரோட்டில் நான் போயிட்டுருக்குறேங்க. கட் ரோட்லேருந்து ஒரு பைக்கர் வந்தார். இத்தனை ஜாமானத்தை வச்சுருக்கிறார். முன்னாடி ஜாமானம், பின்னாடி ஜாமானம், ஹெல்மெட் போட்டிருக்கிறாரு. ஒன்றுமே தெரியலைங்க. அவர் வாட்டுக்கு வந்தாருங்க. வந்தவர் அப்படியே கட் ரோட்லேருந்து வந்து மெயின் ரோட்டை டச் பண்ணார். டச் பண்ணி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மெயின் ரோட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி போகாமையும் கூட அப்படியே மெயின் ரோட்லேயே லெஃப்ட் ஒட்டி திருப்புவாங்க. இவர் நடு ரோடு வரைக்கும் வந்துட்டார். நான் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்திருப்பேன். ஆரம்பத்தி பிடிச்சி கீஜன் பிரேக் மேலே காலை வச்சுட்டேன். போய் லெஃப்ட்டு நிறுத்தினேன் அவரை ஒட்டி. அண்ணா ஏன்னா என்னாச்சு, ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்துருக்கலாமல்லண்ணா, நான் பிரேக் அடிக்கலைன்னா என்ன ஆயிருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுங்களா? இன்றைக்கி நீங்கள் ஆஸ்பத்திரியில் கிடந்திருப்பீங்க, நான் ஸ்டேஷனில் கிடந்திருப்பேன். 2 பேர் இப்படி தான் போயிருப்பான். தயவு செஞ்சு பார்த்து ஓட்டுங்கன்னா கொஞ்சம் திரும்பி பாருங்கண்ணா ரைட் சைடு. அவ்வளோதான்.
மீறி பேசியிருந்த 20 செகண்டு பேசியிருப்பானுங்க. 20 செகண்டு. இது ஒரு தவறுங்களா? இந்த 20 செகண்டை பேசிகிட்டு இருக்கிறேன். அடுத்து ஒரு 5 செகண்டு பின்னாடி ஒரு வண்டி வந்துருச்சு. நார்னு கண்ட மினிக்கு அமுத்துறாப்புல. எனக்கு அமுத்துறோன்னு எனக்கு ஒரு மாதிரி படபடப்பாகி போச்சு. எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு. அப்புறம் நான் கண்ணாடி இறக்குனேன். லெஃப்ட் கண்ணாடி இறக்கி நான் அவர் கூட பேசிகிட்டு இருக்கிறேன். ரைட்டு கண்ணாடி இறக்குனேன். ரைட்டு கண்ணாடி இறக்கி சரி நீங்கள் வேணால் போகிறேன்னா போங்கன்னு சொல்லி ஆக்சுவலி ஏறுனா ரைட் ஏறி போயிருக்கலாம். ஓரமாக நின்று பேச வேண்டியதானே? இல்லைங்க, அவர் இந்த மாதிரி தவறு பண்ணிட்டார். அதுக்கே அப்படி வர்றாப்புல என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா வண்டி முன்னாடி விட்டு இரட்டிக்கு ஆளுங்கட்சி பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது. நீங்கள் எந்த அரசியல்வாதியாக இருங்க, ஆளுங்கட்சியாக இருங்க, எவ்வளோ ஆளுமையாக வேணாலும் இருங்க, அதை பற்றி யாருக்குமே கவலை இல்லை. பொறுமைன்னு ஒன்று வேணும். இந்த 5 செகண்டில் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் போய் ஒரு நிமிஷம் அந்த 5 செகண்டில் உங்களுக்கு என்ன பொறுமை, நீங்கள் என்ன போய் சாதிக்க போகிறீங்கன்னு தெரியல. அடுத்து நீங்கள் கிளம்பி நேராக போனீங்க, வந்து திரும்பினீங்க, சந்தைப்பேட்டை சிக்னலில் அத்தான டிராஃபிக்கு சிக்னல் போட்டுக்குது, அடிக்கும் தலைக்கு வண்டி நிற்கிது. அத்தான பேர் நிற்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? நின்றுட்டு தான் இருந்தீங்க. இந்த 5 செகண்ட் எங்கூட கோவப்பட்டு போனதுக்கு உங்களுக்கு என்னாச்சு? இப்போ அவ்வளோ அவசரத்தில் போனீங்கல்ல. எனக்கு அதுக்கப்புறம் முடிஞ்சு டிராஃபிக் காமன் நேரம் அது டிராஃபிக்கை கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே டிராஃபிக் சிக்னல் போட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்டு திரும்பி போனேங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இப்போது ஒருத்தர் அரசியல்வாதி இருக்கிறவங்க மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் இருக்கிறீங்க. இப்போ நான் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் நான் அவர்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஏன் அவ்வளோ பொறுமையெல்லாம் போகிறீங்க? 5 செகண்டு 5 என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்களா? அத்தனை கோவத்தில் பேசி அந்த எர்டிகாவை போட்டு கீரை போட்டு கீச்சு மண்ணெல்லாம் பறைச்சிட்டு குறுக்குன்னு வண்டி ஸ்பீடு பிரேக்கில் எட்டி குதிச்சு இத்தனை வேகத்தில் போய் அத்தனை டிராஃபிக்கில் நின்றுட்டு இருந்தீங்க. எதுக்கு அவ்வளோ கோவப்பட்டு போனீங்க என்கிட்ட? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் அவருக்கு ஒரு 20 செகண்ட் அட்வைஸ் கொடுத்தேன். நீங்கள் 20 செகண்டும் கூட நீங்கள் நிற்கல. 5 செகண்டு தான் நின்றீங்க. நான் அட்வைஸ் எல்லாம் அவர் கொடுத்து முடிஞ்சது. அண்ணே பார்த்து போங்கண்ணே, இந்த மாதிரி போகாதீங்கண்ணே, ரைட் சைடு திரும்பி பாருங்கண்ணே, இந்த மாதிரி தவறாக இருக்கவண்ணே சொல்லி முடிக்கிற உங்கள் வண்டி பின்னாடி நிற்கிது, நீங்கள் ஆன் அடிக்கிறீங்க. 5 செகண்ட் பொறுமை இல்லையே உங்களுக்கு வாழ்க்கையில்? பாருங்கள், நான் அந்த வண்டி காமிச்சிருப்பேன் பாருங்கள். எர்டிகா போயிட்டுருக்கு பாருங்க. இந்த வண்டி தான் டிஎன் பேசி முடிச்சு இங்கே போகுது பாருங்க. இந்த வண்டி டிஎன் நம்பர் கரெக்டாக தெரியல, ஜூம்னுங்கட்டி உடையுது. 29 BL 2344 3344. இல்லை அதான் பார்த்துக்குங்க. சொன்னால் நீங்கள் கோவப்படுறீங்க. நீ சொல்லு. கோயம்புத்தூர் போயிட்டு வந்தோம்ல, ஒரு நைட் ஒரு 10:30 இருக்கு. நம்ம 4 ரோடு பல்லடம் 4 ரோட்டில் நின்றுட்டு இருக்கும்போது 4 ரோட்லேருந்து வந்தார்ல, சைன்னு அவராக்கள் திரும்புறாள்ல, வண்டி பாருங்கன்னு கூட கவனிக்காம வயசான ஸ்கூட்டியில். வயசானவங்க இன்றைக்கி நைட் நேரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் இத்தனை நாளாக உங்கள் கிராமத்தில் இருக்கும்போது நார்மல் ரோடு சிங்கிள் ரோடு அது பெருசாக உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் இன்றைக்கி கால சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய ஹைவேஸ் ஆகிப்போச்சுங்க, 4 ட்ராக் ஆகிப்போச்சு, வண்டி வாகனங்கள் பெருத்துருச்சு, ஸ்பீடு ஓவராக இருக்கிற வண்டிகள் இன்றைக்கி நிறைய வந்துருச்சு. இன்றைக்கி கார்கள், அப்புறம் லைட்டு வெளிச்சம், ஹெட்லைட் லைட் வெளிச்சத்தில் போடுறது, அந்த மாதிரி நீங்கள் 40 வருஷமோ 50 வருஷமோ 2 வீலர் ஓட்டிகிட்ருப்பீங்க. உங்களுக்கு அதே பழக்கப்பட்ட ரோடு, நம்ம அதே கிராமத்து ரோடு, அதில் தான் போகிறோன்னு நினைப்போம். பட் என்ன இருந்தாலும் ஆப்போசிட்டில் வர்றவங்க எல்லாமே இன்றைக்கி அட்வான்ஸ் வண்டியாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு பெரியவங்க வயசானவங்க ரோட்டு கிராஸ் பண்ணுறதாகட்டும் போகிறதாகட்டும் பொறுமையாக நின்று கிராஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வயசானவங்க நிறைய பேர் இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறாங்க, நிறைய அடிபட்டிருக்காங்க, நிறைய விபத்தில் அடிபட்டிருக்காங்க, நிறைய இதில் நம்மளும் பார்த்துட்ருக்குறோம். போன வீடியோலையும் கூட நான் காமிச்சிருப்பேன் போன இதில். அதனால் தயவு செஞ்சு வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது பார்த்து ஓட்டுங்க, நிதானமாக ஓட்டுங்க, பொறுமையாக ஓட்டுங்க. ரொம்ப பொறுமை முக்கியம். கவனம் வண்டியில் இருக்கணும். பொறுமையாக ஓட்டுங்க. உங்களுக்கு ஏதாவது அந்த இதை பற்றி கேட்டிருந்தீங்க, டேஷ் கேம் பற்றி, நான் உங்களுக்கு கொடுத்துருக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்கும், நம்பர் நான் கொடுத்துறேனுங்க. ஃப்ளீட் ட்ராக்குன்னு சொல்லி அவங்க வீட்லேயே மாட்டி விட்ருவாங்க உங்களுக்கு. நீங்களும் வண்டிகளுக்கு டேஷ் கேம் மாட்டி வச்சுக்கங்க. நாளைக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இன்சூரன்ஸுக்கு ஏதாவது நாளைக்கு கிளைம் கேமு, நாளைக்கு ஏதாவது கேஸ்னாக இருந்தாலும் இந்த டேஷ் கேம் ஃபுட்டேஜ் இன்றைக்கி அவ்வளோ யூசேஜாக இருக்குது.
அதனால் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.